மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை யாக்கோபிற்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும், என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நமக்காகவும் இந்த வார்த்தை அருளப்பட்டிருக்கிறது. நான் உன்னோடு இருந்து. யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம், உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கு. யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்ததினாலே அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். ஈசாக்குடன் கர்த்தர் கூட இருந்ததினாலே ஈசாக்கு விதை விதைத்த போது பஞ்ச காலத்திலும் 1000 மடங்கு 100 மடங்கு அவன் பலன் பெற்றான் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் கூட இருப்பார் என்று சொன்னால் அவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் கூட இருப்பார் என்று சொன்னால் உன்னை மேன்மைப்படுத்துவார். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர் நம் கூட எப்போதும் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயம் பிறர் கண்டு ஆச்சரியப்படும் அளவிற்கு, பிறர் கண்டு பொறாமைப்படும் அளவிற்கு ஆண்டவர் கூட இருப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. அவர் கூட இருக்கிறவராய் மாத்திரமல்ல, போகும் இடங்களிலெல்லாம் நீ எங்கெல்லாம் பயணப்பட்டு போகிறாயோ அங்கெல்லாம் அவர் கூட இருப்பார். நான் உன் கூட இருப்பேன், எங்கு சென்றாலும் நம் போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நாம் எண்ணி இருக்கிற, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேசத்திற்கு நம்மை வர பண்ணுவார், நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நான் இவைகளை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். கூட இருப்பார், போகிற இடத்திலெல்லாம் நம்மை காப்பார், தேசத்திற்கு நம்மை கொண்டு வருவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை என்று சொல்லுகிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.